கால் விட்டுவா. என்னென்ன லீலைகள்லாம் இந்த உலகத்தில் நடக்க பார்த்துக்கோங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆனந்தம் இன்று ஆரம்பம். வேற என்னம்மா வேணும்? அவனை தனியவே விடு. அவன் நலமுடன் இருக்க நீ பிரார்த்தனை செய். உன் பையன் உன் கூட வந்துட்டாருன்னா யாருக்காவது ஒரு கேடுக்கு உயிர் போகணுங்கிற விதி இருக்குது. 6 மாதம் பொறுமையாக இருந்தால் அந்த விதியும் மாறி போயிடும், காலமும் மாறி போயிடும், எல்லாரும் ஒன்றாயிருங்க. போதுங்களா? கால் வந்துட்டு சுவாமியே. வா மகளே வா. 3 முறை என்னை தொடர்ந்து பிடித்துக்கொள். உன்னைய குணமாக்கி வெற்றியாக்கித்தாரேன். வீட்டுக்காரர் உள்ளத்தை சீர்படுத்துதேன். உன் பிள்ளையின் வாழ்க்கையை நலமாக்குறேன், தெரிய வைக்கிறேன். ஓ, கர்மசாமிக்கு திருப்பூர், கோயம்புத்தூர்னு ஒரு உத்தரவு இருக்கு. திருப்பூர் திருப்பூர், அடுத்து திருப்பூர். நீங்கள் அடுத்து பேசுவோம். ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா. இன்னொருத்தர கால் விட்டுறாங்க. நேற்றிரவு வந்தவனா, நிறைஞ்ச இன்பம் தந்தவனா. எப்பா திருப்பூர் சொன்னா எங்கேயெல்லாம் மருந்து வந்திருக்கிய? நல்ல காலில் விடலை தம்பி. வரலாம். 1.5 வருஷம் பாவ சுத்து, 1.5 ஆண்டுகள், 18 மாதங்கள் பாவத்தின் சுத்து, 16 மாதங்கள் உன் வாழ்க்கையில் கழிஞ்சு போச்சு. இன்னும் 2 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆனி ஆடி ஆவணி மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் உனக்கு புதுமையான இந்த இருக்கிற தொழிலில் புதுமையான வருமானம் பெருகும். உன் கடன்கள் தீரும். வீடு மாறி இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிலிருந்து உன் லைஃப் முன்னேறும். அதனால் இன்னும் 60 நாட்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கால் விட்டு வா. வரலாமா? வரலாம். வா மகனே, ஓடியாடா, வருத்தப்படாத. அதுவரை உனக்கு வருமானத்துக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றுறேன். 2 இடத்துல பணமும் தர வைக்கிறேன். இந்தா, சக்தி உண்டு, தொழிலும் உண்டு. நான் பேசின வார்த்தையை நீ தான் கவனிக்கலடா. பண உதவியும் உண்டுன்னு சொல்லித்தான் நான் தந்தேன். வாங்கிக்கா, சந்தோஷமாக இருந்துக்கா, சாப்பிட்டுட்டு போ. திருப்பூர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு திருமணம்? பையனுக்கு. கால் வந்துட்டு வா. திருப்பூர் அவங்களுக்கு. திருப்பூர் மாவட்டம் வந்து நிற்காதீங்க, திருப்பூர் மட்டுமே வந்து நில்லுங்க. திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து நிற்கும். எந்த ஊருமா உனக்கு? உட்காருங்க. ஓம் ராம் ராம் ராம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம் வா. நெய்க்கடை எந்த பக்கம் இருக்குது? நெய்க்கடை பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாத காலங்கள் பிள்ளையினுடைய அலப்புறையாலும் வார்த்தையாலும் உன் மனது ரொம்ப புண்பட்டுருக்கு. அதனால் வாழ்க்கையை அமைச்சு தெளிவு பண்ணி கொடுத்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இதுக்கு அழுதா நடக்குமா? இந்த அப்படி ஆவணியில் திருமணம் வெற்றியுடன் நடக்கும். நாளையிலிருந்து ஜாதகம் வரும். போ. கர்மசாமிக்கு என் பிள்ளை ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? ஒரு பிள்ளையின் கல்வியை பற்றி விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? ஏய் ஏய்,
பொய் சொல்லிட்டுலாம் என் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. உண்மையை பேசணும், உண்மையாக வரணும், அதான் நல்லது. கருப்பசாமி, நான் ஒரு இடத்த விற்கணுமுங்க, அதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு வந்தவங்க. தந்தை தவறு செய்தான் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் வாழ தெரியவில்லை. இன்னொரு தரம், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. எப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் பேசி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கானாம்லா? கற்பனையில் கனவு கண்டு சோறு சாப்பிட முடியுமா ராஜா? ஒருத்தன் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கான், பெரிய அட்வான்ஸ் வாங்கணுன்னா அதை அடிச்சிடணும்னு சொல்லி தான் பிளான் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த நான் உனக்கு விற்று தாரேன், உனக்கு கமிஷன் தாரேன், வேறு என்ன வேணும்? அந்த தெய்வ கட்டுகளை சீர்படுத்தி வெற்றியாக்கி தரேன்ப்பா. இந்தா நல்லாரு, இந்த விபூதியை கொண்டு கூட வராது, புண்ணியமாக போய்ட்டு அதை கேட்க வேண்டாம், விட்டுரு. எஸ் கருப்பசாமிக்கு அம்மா அவசரப்படக்கூடாது, நீங்கள் உட்காரணும். அவசரப்படக்கூடாது, உட்காரணும். நான் கூப்பிடுறத வரை உட்காரணும், அதான் முக்கியம். கூப்பிடுறத வரை உட்காரணும். தான் பெற்று ஐயா அவசரப்படக்கூடாது. நீங்கள் நான் புதுசாலாம் யாரையும் பார்க்க மாட்டேன், நீங்கள் பொறுமையாக இருங்க. சேரில் போய் உட்காருங்க. சொந்தக்காரரு சொல்லிட்டோம்ல, சொந்தக்காரரு சொல்லிட்டோம்ல, உட்காருங்க. நாளை காலை வேண்டாம், இன்றைக்கி இருங்க, அமைதியாக உட்காருங்க. முதல்ல கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார்? வரலாம். என்னம்மா செய்ய போகிறீங்க? இங்கே வாங்க, இங்கே வாங்க. நீங்களும் பக்கத்தில் வாங்க. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி குடிக்க சொல்லிட்டு மேலே தான் தேய்ச்சி குடிக்கணும். இது நாளைக்கு, இது நாளைய மறுநாள். இந்த 3 கனியும் செய்ய மன தெளிவும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அது நல்லா இருங்க. இந்தாங்க, நீங்கள் சும்மா வந்தவர் தானே, என்ன பேர்? நல்லா இருங்க ராமா, போயிட்டாங்க. கால் வந்துட்டு வாமா. கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை உன்னடியோ சோறு உன்னடியோ. வாமா வா. சிவன் கோயில் எங்கம்மா இருக்கு? அங்கே போய் கும்பிட்டுருக்கியா? 1 வருஷம் இருக்குமா? இப்போ நான் சொன்னதுக்காக இருக்குன்னு சொல்லுதையே தவிர உனக்கு ஒன்றும் பக்தி கிடையாது. அதில் பொய் சொல்லிட்டு அழைத போய் உள்ள நீ கால் வந்துட்டு வா. வா, சந்தோஷமாக வந்து உட்கார். ஓடியா, என்ன வேணுமா உனக்கு? உட்காரு. கண்ண மூடு. ஏன்னா உங்கள் ஆத்தா என் சொல்ல கேட்காம எதெல்லாமோ செஞ்சு என் மன அமைதியெல்லாம் கெடுத்துட்டாளே. கேட்டியா? அவளெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு உன் மகன்கிட்ட சொல்லி கொடுத்து உன் மேலே பாசம் இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல. காலில் வந்துட்டு வா. நாங்கள் வந்த வரப்பு உன் மகன் இப்போ இஷ்டப்பட்ட லாரியில் ஏறி போய்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க. அதனால் அவனை சீர்திருத்தி வீடு அடங்கி இருக்க வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? ஆமாம், ஒரு 2.25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சிலருக்கும் உங்களுக்கும் சில போட்டி பொறாமையால் சண்டை வந்துச்சு. அதில் முனியாண்டி கோயிலில் போய் உனக்கு செய்வனை வச்சு உன்னைய சோழியை முடிக்க பாரு அப்படின்னு சொல்லி சென்றார்கள் சிலர்.
அதில் உன் கால் விளங்காமல் போயிடுதுன்னு உன்னுடைய சிந்தனை. கால் ஒன்றுட்டு வா. இப்படியெல்லாம் இருக்கா? அப்படியும் இருக்கு. என்ன செய்ய முடியா? மாமா இந்தா உன் பிள்ளைய உள்ளமடங்கி வீடடங்கி இருக்க வச்சு தாரேன். இந்த 3 முறை என்னைய போகிற உன் கால் வலி சரியாக போயிடும். வயிறார சாப்பிடு, வீட்டை உறுதியாக்குவோம். கொஞ்சம் பிடிவாதத்தை விடு. இங்கே உட்கார். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? ஆண்மகன் அரசன். வாப்பா. ஏம்மா ஆம்பளையை கூப்பிடுறேன். ஆத்தா பராசக்தி. அடுத்த பைத்தில் ராம்நாடு, ராம்நாட்டு பகுதி. உட்காருப்பா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையன் பேர் என்ன பேருடா? சரி, வேற என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே. விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? முன்னாலே இருக்கார். உன் பையனை போய் நான் பார்த்தேன். இந்த நல்ல இடம்னு நீ ஒரு வார்த்தையை சொன்னீங்க. 1 2 3 ஆனி 30க்குள்ளே 3 ஜாதகம் வரும். என்னை வந்து பார், நான் கரெக்ட் பண்ணி தரேன். கல்யாணத்தை முடித்து ஆனந்தமாக இருங்கப்பா. புண்ணியத்தை அடைவாய் மகனே, வாழ்க. ராம்நாட்டு பகுதி வாரேன் வாரேன் வாரேன். இடம் வீடு சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? வாங்க. வேட்டியை நல்லா கட்டிட வேண்டியதானே? ஜம்முன்னு பெல்ட் பிளத்தில் இருக்குது. இன்னொரு தர காலன்றாங்க. பெல்ட் பிளத்தில் இருக்கு. யார் இவர்? அப்படி அதுக்கு நான் என்ன செய்யணும்? 2 பேருக்கும் சேர்த்து சொல்லிடுவா? சொல்லணும், சொல்லிடுவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. வாங்க உட்காருங்க. எங்க கருப்பசாமி, அவர் தங்க கருப்பசாமி. கருப்பசாமி எங்க இருக்காரு? உங்களுக்கு கும்பிடக்கூடிய தெய்வமா அவரு? கடாயெல்லாம் வெட்டுவீங்களா? சாமி ஆடினது யாரு? சாமி ஆடினது யாரு? இப்போ கால் ஒன்று. அப்புறம் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்ப்பா. ஒரு பெண்ணின் ஆத்மா உங்கள் வீட்டுக்கு வருது. அதை ஒழுங்காக கும்பிடுறீங்களா? ஆனால் கும்பிடுறீங்க, நல்லது கெட்டது சொல்ல மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? ஒரு சமாதிக்கு போய் கும்பிடுறீங்களா? அது யாருப்பா? யார் அது? உங்கள் குருநாதரா? ஆமாம், சுமார் 200 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் உள்ளது. சரிதானா? அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்குது. சந்தோஷமாக இருப்பா. வேற என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சுதானா? எப்படி அந்த பிள்ளையா? செவுட்டில் அடித்தா எந்த முன்னாடி வீட்டில் இருப்பா? காலில் வந்துட்டு வா. உனக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். ஏய், இது யாரு? பையன் கட்டிருக்குது. யாரை கட்டிருக்கான்? உங்கள் அண்ணன் மகளையா? வாங்க, வந்து உட்காரலாம். பொம்பளைங்க 2 விதத்தில் குழப்பம் அடையுதாங்க. ஒன்று ஆம்பளையுடைய கேரக்டர் சரியில்லாமல், இன்னொன்று தண்ணி இஷ்டத்துக்கு நம்ம புருஷன் விட மாட்டேக்காமுங்கிறதுக்காக. 2வது ரகத்தை சார்ந்தபடி இந்த பெண்மணி. இவன் மனத்தை பக்குவப்படுத்தி குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? வேறு என்ன வேணும்? பேரன் பேத்தி என்னை வந்து கொஞ்சணும். சரி, வேறு என்ன வேணும்? சரி, வீடு வாசலை பற்றி பேசுனீங்க. என்னதுப்பா அது? விவசாயத்தை பற்றி நான் பேசணும்னா 2 ஆண்டு காலங்களாக போட்டதால் நஷ்டமாக தான் இருக்கும். ஒரு காட்டில் விதைக்கிறதுக்கே மனசு இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ இதுக்கு செய்வன கோளாறுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு மன அலைகள் தோன்றும். அப்படி நடக்கலப்பா. வீணாக நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ உன்னுடைய பணமும் வேஸ்ட்டு, கடன்பட்ட மனவேதனையும் இருக்கும். அதெல்லாம் தீர்த்து தாரேன்.
இந்தா சொந்தமாக வீடு வாசலை அமைச்சு வெட்டியாக்கி தாரேன், குழப்பெல்லாமல் இருக்க வைக்கிறேன். நல்லா இருக்கும். உனக்கு என்னடா வேணும் தம்பி? கண்ணை மூடு பார்ப்போம். மொத்த கையை உன் பொண்டாட்டி உதறதாலையா ப்ளூ ப்ளூ அப்படிங்காலையா கால் விட்டுவான். கர்த்தாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டினேன். சிவன் கோயில் வருகிறது, எங்கே இருக்கிறது? அப்படியா? தூத்துக்குடிக்கு உனக்கு என்ன தொடர்பு? வாடகைக்கு இருக்கியா? அப்படியா? பாகம் பிரியாள்னு ஒரு அம்மா வராளா, இருக்காளா? சரிந்தா, வீடு நல்லாயிரும், கடன்கள் தீரும், தொழில் பெருகும். சரியாயிரும், தொழில் பெருகும்னு சொல்லிட்டேன். சொன்னதே ரெண்டாவது தடவை சொல்ல சொல்லியோ? வயிறார சாப்பிட்டுப்பா வா. கர்ப்பசாமிக்கு சாமி சாயல்குடி எல்லை வாங்க. வரட்டும், குடிச்சா பேன் ஆயிரும். இந்த இந்த ஹார்லிக்ஸ் எடுத்தாடா, சுகருக்கு நல்லது. ஒரே தான் வேணும். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார். என்ன வேணும்? கண்ணை மூடி நிமிந்து உட்காருங்க ரெண்டு பேரும். கண்ணை முடிக்காங்க. 3 வருஷமாக நீங்கள் பார்க்குற தொழிலில் வந்து மன நிறைந்த வருமானம் இல்லாத மனவேதனைகள் இருக்கும். ஒரு ரூம்பு கல்ட்டிடம் சம்மந்தமான மனக்குழப்பமும் இருக்கும். இருக்கா? உன்னுடைய உடல்நிலை சம்மந்தமாக அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பையனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ், ஆர்டிஓ, கலெக்டர், ஐபிஎஸ் போன்ற ஒரு பதவி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அதில் ஒரு பதவி வாங்கி தந்தால் போதுமா? கால் விட்டு வரலாம். ராம்நாட்டு பகுதி குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் உண்டுமா? பிள்ளை பிள்ளை இந்தாங்க ஜெயிச்சுத்தாரேன். என்னம்மா? என்னைய பார்த்துட்டு போங்க, 3:30 மணிக்கு பார்த்துக்கோங்க, சரியாக்குவோம். ஓ, யாருப்பா குழந்தை சம்மந்தமாக யார் கேட்டு வந்தா? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி வாங்க. நீ யாருமா? இது யாருமா? எத்தனை பிள்ளைகள் இருக்குமா? நான் பேசுனது காது கேட்கலையா? கால் வந்துட்டோம். ஏய் சூப்பர் கேடா. என்ன படிச்சிருக்கிறேன்? ஃபிசிக்ஸ். காலேஜ்லேயே அதான் படிச்சியா? அப்படியா? எத்தனை மதிப்பெண் வாங்கினே? ஃபிசிக்ஸ் தனி குரூப்பு காலேஜே வச்சுருக்காங்களா? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சுவாலஜி. சுவாலஜி குரூப் எடுத்துரும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸா? எஸ். விளக்கமாக சொல்ல வேண்டாமா? ஃபிசிக்ஸ் அப்படி சொன்னால் எப்படி? படிப்பை பற்றி முழுதாக சொல்ல வேண்டாம், பக்கத்தில் வாடா. வருமானத்துக்குரிய வழி அமைய வேண்டும் என்ற ஒரு தாகம் உள்ளத்தில் இருக்கு. வேற என்ன வேணும்? இந்த கையை பிடி. கல்யாணம் இஷ்டப்பட்டு முடிச்சிங்களா? எப்படி முடிச்சிய? உங்கள் 2 பேருடைய மனநிலைகள்லையும் தேவையில்லாத
அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அது வந்து தவறானது. நீங்கள் இயற்கையை ஒத்து வாழக்கூடிய மனோநிலைகளோடு வரணும். புரியுதா? அதனால் வீண் குழப்பங்கள் தேவையில்லை. உனக்கு வருமானத்தை வழிவகுத்து தரேன். வேறு என்ன வேணும்? பேசுவியா? பேசுவானா பையன்? பேசுவியா? உன் பேர் என்ன? ஆ, எனக்கு கொஞ்சம் காசு தேவைடுப்பா. கோபி, இப்போ கோபிச்சுக்கிடாத. என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட கேட்டனா நீ சந்தோஷத்தை பேசுவ. அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவன் வெளிப்படுத்தணும். முதல்ல என்னப்பா வேணும்? இப்போ அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. பின்ன அதில் உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? கால் வந்துட்டுவாங்க. இந்த பொண்ணு எந்த ஊர் பொண்ணு? நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுதீங்களா? நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க. வாழ்க்கையை பற்றிய பயமும் மனக்குழப்பமும் இவனுக்கு இருக்குது. 2 பேருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு மகிழ்ச்சி இவர்களுக்குள் இல்லை. இன்னும் வாழ்க்கையை பூரணமாக தொடங்கவில்லை. அப்படி ஒரு மன அபிப்பிராய குழப்பம் இருக்கா இல்லையா? அதை இன்றிருந்து நாம் வந்து சரி பண்ணுதோம். உங்களுக்குள்ள மன அபிப்பிராய பேதம் இல்லாமல் கணவன் மனைவி என்ற ஒருமையை உருவாக்கி பெருமைக்குரிய அடுத்த ஆண்டுக்குள்ளே ஒரு ஆம்பளை பெயரை கொடுத்து கருப்பசாமி என்கிற பேரை வைக்கிறேன். போதும்லா பராசக்தி? 2 கால் வந்துட்டுவாங்க. இந்தாடா, அப்படி உட்காந்துக்காடா, நல்லா உட்காந்துக்கா. இந்த அப்படி கொஞ்ச நேரம் என்னையை கற்பனை பண்ணி தியானம் பண்ணு. நீயும் பண்ணு பார்ப்போம். இந்த கனி அவாட்ட கொடுறா, அந்த கனியை நீ கொடுமா. இந்த கனியை நீ இன்னைக்கு சாப்பிட்றணும், நீயும் இன்னைக்கு சாப்பிட்றணும். இந்தாங்க, 2 இதயமும் ஒருங்கிணையப்பட்டது, 2 வாழ்க்கையும் புனிதமாக்கப்பட்டது. வருமானமும் கிடைக்கும், பிள்ளை வரமும் கிடைக்கும், இந்த பணமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். வா, உன் பேர் என்ன இருப்பேன்? நவநீத கிருஷ்ணா. கண்ண மூடு. நிறைய இடத்துல பணத்தை விட்டுட்டிய. என்னடா நல்ல பையனாக இருக்கு, எப்படா கொடுத்த? இன்னொரு கால் வந்துட்டு வா. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். இதுவரை பார்த்த தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் உண்டு. செய்வன கோளாறுலாம் ஒன்றுமே நடக்கலை, கிரகங்கள் சரியில்லை. புரியுதா? அதனால் எல்லா விஷயமும் தெளிவாக நடக்கும். இடுப்புக்கு கீழ் யூரின் சொந்தமான வலி வேதனை இல்லாமல் உன்னை நீ காப்பாற்றிக்கணும். சொல்கிற சிந்தனை பண்ணி பார்த்துக்கா. இந்த மாதத்துலேருந்து தொழில் நல்லா ஓட வைக்கிற, வருமானத்தை பெருக்கித்தார. வேறு என்னடா வேணும்? இனிமே வராது, பிரச்சனை தான் வச்சு. பிடிவாதம் பிடிச்ச பேவலியில் பெற்று வளர்த்துட்டு இப்படி இருக்கியம்மா. பிள்ளை பிறந்ததுனால